பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன். இயேசுவோடு உள்ள நெருக்கம் நம்முடைய வாழ்க்கையில் மிக மிக அவசியம். ஒவ்வொரு நாளும் காலை நேரத்தில் அப்பா பிரசனத்தில் இன்னும் நம்மை அவரோடு நெருங்கும்படியாய் இந்த ஆராதனையில் இணைந்திருக்கிற எல்லா உள்ளங்களையும் வாழ்த்துகிற நிச்சயம் அவரோடு உள்ள நெருக்கம் உங்கள் வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்யும். பேதுருவின் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போக சொன்ன ஆண்டவர் கரையில் நின்ற பேதுருவை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் இயேசுவும் பேதுருவும் இந்த நெருக்கம் பேதுருவின் வாழ்க்கையில் பல மாற்றங்களை அவர் யார் என்கிறதை அறிகிறான். தன்னுடைய நிலையை அறிந்து கொள்கிறான். ஆழத்தில் அதிசயத்தை பார்க்கிறான். எல்லாத்திலும் விசேஷமாய் அந்த ஆழத்தில் தான் லூக்கா 5வது அதிகாரம் 10வது வசனத்தில் பேதுருவை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உன்னை மனுஷரை பிடிக்கிறவனாய். ஆழத்தில் நின்ற பேதுருவுக்கு தான் காதில் ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. பேதுருவே, இதல்ல உன்னுடைய திட்டம். உன்னை குறித்து பரலோகத்தில் ஒரு திட்டம் இருக்கிறது. ஆழத்தில் அதிசயத்தை மட்டும் காண்பிக்கவில்லை கர்த்தர். ஆழத்தில் பேதுருவுடைய திட்டத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். திட்டம் வெளிப்பட்டது. அதாவது எந்த பாதையில் ஓடினால் என் ட்ராக் சரியாக ஓடி போய் முடியுமோ, என் ஓட்டம் எது என்பதை எப்பொழுது அறிந்து கொள்வேன் என்றால் இயேசுவோடு கூட நெருங்க. சவுல் இயேசு சந்தித்ததும் கேட்ட வார்த்தை, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். உடனே ஆண்டவர் வெளிப்படுத்தவில்லை. சொல்கிறார், நீ போய் காத்துரு. தமஸ்குல போய் சவுல் பவுலாய் தன்னை தெய்வ சமூகத்தில் அர்ப்பணித்து அவன் ஜெபித்து கொண்டிருந்த போது இந்த ஆழத்திலே அவன் நெருங்கி தேவனோடு இணையும் போது தம்முடைய சீஷனை அனுப்பி அவன் கண்களை திறந்து அவனுக்கு முன்பாய் திட்டத்தை வெளிப்படுத்தினார். அன்பான தேவ பிள்ளையே, திட்டம் அறியாமல் ஓடுறதுல பிரயோஜனமே இல்லை. திட்டம் அறியாமல் எந்த பாதையில் நான் கால் வச்சாலும் அதனால் எந்த பிரயோஜனம் இல்லை. ஒரு தேவ பிள்ளையை ரொம்ப தெளிவோடு ஓடணும். ஏதோ ஒரு பாதையில் ஓடுவதல்ல தேவ திட்டம். ஏதோ ஒரு பாதையில் ஓடுவதில் ஒரு தேவ பிள்ளையுடைய அழகு. தேவன் நியமித்த பாதை. எஸ், எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில், ஆண்டவரே, நான் நியமித்த பாதையில் ஓட உங்களுடைய நெருக்கமான அனுபவம், அந்த பிரசனம் என் வாழ்க்கையில் தேவை. எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துகிற ஆவியானவர், எனக்கு ஆலோசனை தருகிறவர், எந்த பாதையில் நடக்க வேண்டும் என்பதை எனக்கு காண்பிக்கிற ஆவியானவர். ஆண்டவரே, என்னை உங்களுடைய கையிலே அர்ப்பணிக்கிறேன். பேதுரு தன்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறான். இயேசு திட்டத்தை அறிவித்தது வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனத்தில் அவன் எல்லாவற்றையும் விட்டு, தன்னை முழுமையாக விட்டு அவருக்கு பின் செல்லுகிறான். குயவனே, உங்களுடைய கரத்தில் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று இந்த காலை நேரத்தில் என் சித்தம் வேணாம், உம்முடைய சித்தம், உம்முடைய திட்டம், உம்முடைய ஆசைகள் என்னிலே நிறைவேறட்டும் என்று ஒரு விசை அர்ப்பணிக்கிற இதயத்தோடு இந்த காலை நேரத்தில் என்னோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஓ, தேங்க்யூ ஜீசஸ். உம்முடைய கரத்திலே களிமண்ணா எங்களை அர்ப்பணிக்கிறோம். குயவனே, உம் கை களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே, உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். கேட்கலாம். என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என் சித்தமல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. என்னை தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறேனும் பாதத்தில். என்னை தருகிறே உம் கரத்தில். என்னை படைக்கிறே உம் பாதத்தில். உருவாக்குமே என்னை
உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. சொல்லுமா, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. ஒரு விசை கூட. குயவனே உம் கையில், குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். குயவனே உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். என் சித்தமல்ல, என் சித்தமல்ல, உம் சித்தம் நாதா, தருகிறேனும் கையிலே. உண்மையா சொல்ல முடியுமா இந்த காலையில? என் சித்தமல்ல, ஏதோ ஒரு சித்தமல்ல, என்னுடைய விருப்பமும் அல்ல, உம்முடைய சித்தம், அதுவே எனக்கு ஆசையப்பா. அர்ப்பணிக்கிற இதயத்தோடு என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில், என்னை தருகிறேன், தருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன், படைக்கிறேன் உம் பாதத்தில். உருவாக்குமே, என்னை உருவாக்குமே, உருவாக்குமே. உண்மையா சொல்லுங்க இந்த வார்த்தை, உருவாக்குமே. நீர் எப்படி என்னில் பார்க்கிறீரோ, நீர் எதை என்னில் விரும்புகிறீரோ, அதுவே எங்கள் வாழ்க்கையாய் மாறட்டும். குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். விரும்பி கேட்கலாமா? என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படு. இந்த வார்த்தை ரிப்பீட் பண்ணுங்க. என்னை உம் கையில் படைத்தேன், என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும் பயன்படுத்தும். ஒன் மோர் டைம். என்னை உம் கையில் படைத்தேன், என்னை ஆண்டவரை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் உம்முடைய சித்தத்தின்படி நேர்வழியாய் நடத்தும் அப்பா, பயன்படுத்தும். குயவன் நீ, குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. தவறிய பாத்திரம், தவறிய பாத்திரம், தவறுகள் நீக்கி என்னை தகுதியா நிறுத்திடுமே. ஒரு விசை கூட அர்ப்பணித்து, தவறிய பாத்திரம், தவறிய பாத்திரம், தவறுகள் நீக்கி என்னை தகுதியா நீரு. ரெண்டு கரத்தை உயர்த்தி, குயவன் நீ, குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீ களிமண்ணா, உம் சித்தம் நிறைவேற்றுமே. என்னை உம் கையில் படைத்தேன் முழுவதுமா, என்னையும். இயேசுவே, இயேசுவே, என்னை வாஞ்சையோடு, வாஞ்சையோடு அர்ப்பணிக்கிறோ. ஓ ரபாஷியலதரே,
குயவன் நீர், குயவன் நீர். களிமண்ணா உம் சித்தத்தின்படி நடத்துங்கப்பா. என் விருப்ப ஆசைகள் ஒழியட்டும். உம்முடைய சித்தம் எதுவோ எங்கள் வாழ்க்கையிலே கூடாரத்திலே நிறைவேறட்டும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதும் என்னையும். விரும்புகிற தேவ பிள்ளைங்க, ஒரு விசை இருக்கிற எங்கள் தலைகளை தாழ்த்து, ஒரு 2 கரங்களை இருதயத்தில் வைத்து இந்த காலை நேரத்தில், தெய்வனே, நாட் மை டிசைர், யோர் டிசைர். என்னுடைய ஆசைகள் விருப்பங்கள் அல்ல, என்னுடைய வாஞ்சைகள் அல்ல. எனக்கு 1000 ஆசைகள் உண்டாப்பா. ஆனால் எல்லாமே உங்களுடைய சித்தத்திற்கு கீழாய் இருப்பதாக, உங்களுடைய சித்தத்திற்கு கீழாய் இருப்பதாக. எத்தனை பேர் உண்மையாய் கேட்கிறீங்க? ஹல்லேலூயா. என்னை குறித்து, என் தலைமுறைகளை குறித்து, என் கூடாரத்தை குறித்து இனி அல்ல கர்த்தர் திட்டங்களை எழுத வேண்டியது. அவர் ஏற்கனவே எழுதி வைத்திருக்கிறார் என்ற நிச்சயம் உள்ள தேவ பிள்ளைகள் இருக்கிற இடத்துல நல்ல ஸ்தோத்திரங்களோடு இந்த ஒரு ஆசையை, இந்த ஒரு விருப்பத்தை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. நாட் மை டிசைர், யோர் டிசைர் லார்ட், யோர் டிசைர். நீர் என்ன விரும்புகிறீரோ, நீர் எதை விரும்புகிறீரோ அது என்னிலும், என் குடும்பத்திலும், என் தலைமுறைகளிடத்தில் வெளிப்படட்டும் ஆண்டவரே. அதல்லவோ பல, அதல்லவோ ஆசீர்வாதம். We thank you Holy Spirit. திட்டத்தில் இல்லாமல் ஓடுகிற ஓட்டம் பிரயோஜனம் இல்லாதது. திட்டத்திலே ஓடுகிறவன் தான் சொல்ல முடியும், நான் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விரும்பி கேட்கிறீங்க? நீங்க கேட்கும் போது உங்கள் இருதயம் அந்த திட்டத்துக்கு நேராய் கர்த்தர் திருப்புவாராக. பல தடைகளை சந்தித்து, ஹல்லேலூயா, பல நன்மைகளை அடையாமல் நிற்கிற அன்பு உள்ளமே, ஓடுகிற பாதை செவ்வையான பாதை தானா, தேவன் நியமித்த பாதை தானா என்பதை அறிந்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. அலையும்படி அழைக்கப்படவில்லை, அடையும்படி தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அலையும்படி கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை, அடையும்படியாய்தான் தன் காலத்தில் பலனை தரவே கர்த்தர் நீதிமானாய் நம்மை மாற்றி இருக்கிறார். ஒரு விஷயம், ஆண்டவர் சமூகத்தில் பல அலைச்சல்களை சந்தித்துக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளவே, இந்த ஆராதனை நேரத்தில் ஒரு அர்ப்பணிப்பு, ஆண்டவரே உடைய கரத்தில் தருகிறேன். நான் தவறிய பாத்திரம், என் தவறுகள் நீக்கப்படட்டும், என் குறைகள் நீக்கப்படட்டும், உம் சித்தமெனில் நிறைவேறட்டும். குயவன் நீர், குயவன் நீர். களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், குயவன் நீர். களிமண்ணா உம் சித்தம் நிறைவேற்றுமே. குயவன் நீர், களிமண்ணா உம் சித்தம், என் சித்தம் அல்ல, என் சித்தம் வேணாம். என் நடைகள் ஸ்திரப்படுத்தும், என் வழிகளை செவ்வையாக்கும். நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடுமே. நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவி. இது ஒரு வார்த்தை சொல்லுவீங்களா? நான் அலையாதபடி, நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடுமே. நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்தரிக்க உதவிடுமே. என் நடைகளை ஸ்திரப்படுத்துமே, என் வழிகளை செம்மையாக்குமே.
ஸ்திரப்படுத்துமே. என் வழிகளை செம்மையாக்குமே. நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க உதவிடுமே. நான் அலையாதபடி நீராயத்தம் பண்ணினதை சுதந்திரிக்க உதவிடுமே. சித்தத்தின்படி எங்களை நடத்துங்க ஆண்டவரே. எங்களுடைய விருப்பங்கள் 1000 இருக்கும், ஆனால் எங்களுடைய திட்டத்தின்படி ஓடுவதல்ல ஜெயம். உம்முடைய விருப்பமோ உம்முடைய சித்தம் எதுவோ அதை அறிந்து பேதுருவை போல நாங்களும் உம்முடைய சித்தத்தில் ஓட கிருபை தாரும். ஜெயமுள்ள ஓட்டமாய் ஓட எங்களுக்கு உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.